நீங்கள் அப்படி பேசிகிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா இப்போ? ஆமாம், ஓகே, படம் பாருங்க, படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பேட்டி வெட்டி விழாவில் இருக்குல்ல, கண்டிப்பா அதுல பேசுவோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார். இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார். வடிவேல் படத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான். ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன, ஆமாம் வடிவில் 98வது படம் அது, எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான். ஆமாம், நல்லா பண்ணியிருக்க, பகுத்து நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான். ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க. அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய. ஆமையா, உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி, நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டுன்னு 2 நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன். அதனால ஒன்றே பிடிக்க முடியல, நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு. அப்போ நான் அந்த பிரபுதேவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன். பவர் நானும் பண்ணுறோம் ஒரு படம். ஆமாம் ஆமாண்ணே, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியில. அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு. ஓகே, ஸோ காத்திருப்போம். அண்ட் உங்களுக்கு மாரீசன் படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் டைட்டில் என்ன வச்சுருக்கேன்றப்ப அப்போ டைரக்டர் விமர்சனம் சொன்னாங்க மாரிசன். மாரிசங்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான். அதுக்கு மீனிங் சொன்னார். அதுவும் அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதையை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போகும்ல, அந்த கேரக்டர், அது பேர் தான் மாரிசன்னார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா. அவர் சொன்னார் அந்த 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 டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்கும் போது அந்த டைட்டிலை வச்சு கதை கேட்டேன் நான். அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப என் வாழ்க்கையிலே இது பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்களேன். இதை விட என்ன வேணும்? எனக்கு இது பெரிய ஒரு பெரிய மைல்கல். இது எத்தனையோ படம் பண்ணிக்கேன், வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். ஒரு படத்தில் புலிகேஷ் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெரிய படம். மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன். இப்போ என்ன கேட்டால் இப்போ ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது. இப்போ ஒரு கேரக்டர் ரோல் வருது. நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு, அது ஒரு நல்ல காமெடி படம். அது இப்படி ஒன்றும் மாறி ஒரு கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான். அந்த செலெக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்தது கிடையாது. அது அவர் கூட அது ஆமாம், அவங்க காம்பினேஷன் அவர் காம்பினேஷனில் கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.